இன்றைய வாழ்வுதரும் வார்த்தைகள் செக்கரியா 13வது அதிகாரம் 9வது வசனம். நானும் அவர்கள் மன்றாட்டுக்கு செவி கொடுப்பேன். ஆம் சகோதர சகோதரிகளே, இதோ நம்ம ஆண்டவர் இன்று நம்மளுக்கு இந்த வாக்கு கொடுக்கிறார். நம்ம என்ன மன்றாட்டு வைக்கிறோம், எதற்காக ஜெபிக்கிறோம், என்ன கருத்துக்காக ஜெபிக்கிறோம் என்று சொல்லி நம்ம ஆண்டவர் சொல்லுகிறார். நான் உங்களுடைய மன்றாட்டுக்கு செவி கொடுப்பேன். இதோ நீங்கள் வைக்கிற மன்றாட்டுகளுக்கு செவி கொடுக்காதவாறு என் காதுகள் ஒன்றும் மந்தமாகிவிடவில்லை என்று சொல்லுகிறார் வார்த்தைகளை. ஆம் சகோதர சகோதரிகளே, நம்மளுடைய அனைத்து தேவைகளையும் நம்ம ஆண்டவர் நம்மளுக்காக நிறைவேற்ற காத்து கொண்டிருக்கிறார். அதற்காக மனம் கலங்க வேண்டாம், உள்ள மறல வேண்டாம். ஆனால் நம்ம ஆண்டவரை நம்ம போற்ற வேண்டும், துதிக்க வேண்டும், ஆராதிக்க வேண்டும், அவரை பற்றி தெரிஞ்சிருக்க வேண்டும், நம்முடைய பாவங்களெல்லாம் கழுவ வேண்டும்.